என்ன ஒரு விஷயம் கேட்டா, இப்ப இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த முக்கியமான அடுத்த விஷயம் என்ன? இப்ப ஆணு பெண் ஜோடி எல்லாத்திலும் இருக்குது. இதெல்லாம் மனுஷன் அந்த காலத்துல வழங்கி வச்சிருந்தான். விளங்கி வச்ச கண்ணால பாக்கறான்ல. இது ரசூல்லா தான் சொல்லணும் என்றோ இந்த 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்புலாம் கிடையாது. முதல் மனுஷனுக்கே வந்துருச்சு. ஒரு ஜோடியை படைச்சோன்னு ஆச்சு, அவரே தடுமாறி போயிட்டாரு. அப்ப உயிரினங்கள்ல ஆம்பளை பொம்பளை இருக்கிறது, ஆடு மாடுகள்ல இருக்கிறது, மற்ற பறவையில இருக்கிறது, மீன்கள்ல இருக்கிறது, எல்லாமே மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம். இது எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்ல வேண்டியது இல்ல, இந்த நவீன காலத்துல கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. ஆனால் இன்னும் பல விஷயங்கள்ல, தாவரங்கள்ல எல்லாம் ஆணு பண்ணி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுது. இப்ப என்ன பண்றான்? மனுஷன்ல மட்டும் ஆணு பண்ணி இல்லடா, ஆடு மாடுகள்ல மட்டும் ஆணு பெண் கிடையாது, தாவரங்கள்ல கூட என்ன இருக்குது? ஆணு பெண் இருக்குது. எல்லாத்துலயுமே ஜோடி இருக்கத்தான் செய்கிறதுங்கிறத இப்ப முடிவு பண்ணிட்டான். ஆணு பெண்ணை விட்டு தள்ளுங்க, தாவரங்களை விட்டு தள்ளுங்க. இதுல இருந்து ஒரு துகளை எடுக்கிறீங்க, இதுல ஆணு பெண் இருக்கா இல்லையா? இருக்குதானே செய்யுது. இதை உடைச்சுக்கிட்டே போனா ஒரு அணு வரும்னு சொன்னோம். அணுவுக்குள்ள உடைச்சுக்கிட்டே உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கு? அதுல அணுவுடைய 2 சக்தி இருக்கு. அப்ப அதுலயும் 2 சக்தி இருந்தா அணு இருந்து செயல்பட்டு இருக்கிறது. எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்கா இல்லையா? 2 அணுதான, ஒன்னு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அணுதான இருக்கிறது. கோடிக்கணக்கான அணுக்களுடைய தொகுப்பு தானே நம்ம. நம்ம முழுசா எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல அணுத்துகள்கள் இருக்கிறது. அந்த அணுத்துகளுக்குள்ள 2 அணு இருக்கா இல்லையா? ஜோடி இருக்கா இல்லையா? அப்ப எதுல ஜோடி இல்ல? எதை வேண்டாம் கொண்டு வா. ஆம்பளை பொம்பளை இல்லைங்கிற மாதிரி சில ஜீவன்லாம் கூட இருக்கிறது, அமீபா மாதிரி. அதாவது தனக்குத்தானே உருவாக்கிக்கணும், ஆணு பெண்ணு சேர்ந்து உற்பத்தி ஆகாது. அப்படி இல்லாத ஜீவன்கள்லாம் இருக்கிறது. அது 2 அறுத்து போட்டா 2 ஜீவன் ஆகிக்கிறோம், 3 அறுத்து போட்டா 3 உயிர் ஆகிக்கிறோம். அது கற்பறையும் கிடையாது, ஆண் பெண்ணுடைய அந்த அணுகணும் ஒண்ணுமே கிடையாது. சில உயிரினங்கள் இருக்கிறது, அது பெருசா இருக்கிறதுக்கு ஒரு உயிரினமா இருக்கு. கத்தியால 2 அறுத்து போட்டீங்கன்னா 2 ஆகிக்கிறோம். அது தனியா செயல்படும், இது தனியா செயல்படும். இதுல எங்க ஆம்பளை பொம்பளை சில பேர் கேட்பாங்க. அதுல வேண்டாம் ஆம்பளை பொம்பளை அம்சம் இல்லாம இருக்கலாம். அதுல உள்ள அணுவை எடுத்துக்கிட்டு வா, அதுல உள்ள ஒரு அணுவை எடு, அதுக்குள்ள போய் பாரு, அதுல ஜோடி இருக்குமா இல்லையா? அப்ப எல்லாத்துலயும் ஜோடி. கரண்ட் எடுத்தா கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா இல்லையா? எல்லாமே என்ன இருக்கு? அதாவது நேர் மின் இருக்குது, எதிர் மின் சொல்றான் பாருங்களேன். அப்ப நேர் மின்சாரம் இருக்கு, எதிர் மின்சாரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணு துகள்கள்ல என்ன இருக்குது? ஜோடியுடைய கலவை தான். உலகத்துடைய எல்லா பொருள்களுமே எதனுடைய கலவை? ஜோடி. எதை வேண்டாலும் கொண்டு வா, ஜோடி இருக்கு. ஏன்? அதுல அணு இருக்கும். எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரானும் இருக்கும், புரோட்டானும் இருக்கும். ஒவ்வொரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும், 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் இருக்கும், 3 எலக்ட்ரான் 3 புரோட்டானும் இருக்கும். அப்படி ஜோடி ஜோடியா தானே இருக்கிறது. இரும்புல கூட 26 இருக்குன்னு சொன்னோம்ல, 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான் இருக்கா இல்லையா? அப்ப எல்லாமே ஜோடி ஜோடியா என்ன செய்யறான்? ஒரு எலக்ட்ரானை வைத்து புரோட்டான் சுத்திக்கிட்டே வரும். அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறான் அல்ல, எல்லாத்தையும் அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறனா அந்த பொருளாக இருந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம். அணு விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. என்ன சொல்றான்? எல்லாம் ஜோடி, எந்த ஒரு அணுவும் ஜோடியாகத்தான் இருக்கிறதுங்கிறத என்ன செய்யறான்? இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இப்ப பாருங்க, குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க. முதல்ல தாவரத்துல ஜோடிக்கிறான்ல, எப்படி சொல்றான்? 26வது சூரா 7வது வசனம், 31வது சூரா 10வது வசனம், 50வது சூரா 7வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 54 மின் குல்லி ஸௌஜின் கரீம், கண்ணியமான ஒவ்வொரு ஜோடிகளையும் அதிலிருந்து நம்ம முளைக்க செய்கிறோம். முளைக்க செய்வதில் ஜோடி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஓ மின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி, ஒவ்வொன்றிலிருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறோம். எதை வேண்டாம் கொண்டு வா, ஜோடியை காட்டுறாங்க அல்லாஹ். ஒமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி, படைச்சவனுக்கு தெரியும்ல, படைச்சவனே சொல்றான் நான் படைச்சேங்கிறான். ஒவ்வொரு பொருளில் இருந்தும் ஜோடிகளை படைத்திருக்கிறோம். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திப்பதற்காக. சிந்திச்சு பாடுற அந்த அணு விஷயத்தை நமக்கு தான் எல்லாம் சொன்னான். நம்ம விட்டதுனால அவங்க போய் அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டான். இந்த அணுவை பிளந்து உள்ள ஆற்றலை கண்டுபிடிக்கக்கூடியத நமக்கு தான் எல்லாம் சொன்னான். சிந்திச்சு பாருண்டு. எல்லாத்துலயும் இந்த ஜோடியை கண்டுபிடிச்சவன தானே அணுசக்திய மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஒமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி, ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறோம். லஅல்லக்கும் ததக்கரூன், 51வது சூராவுல 49 வசனம். ஒவ்வொரு பொருளுங்கிற மனுஷன் உயிரெல்லாம் பிரிக்கல, தாவரங்கள் நிறுத்தல. ஏதோ ஒரு மணல் துகளை கொண்டு வா, அதுல இருக்கு ஜோடி. அதுல இருக்கிற அணுவை 2 இருக்கு. அதுல உள்ள அணுவை பிரிச்சுக்கிட்டு போய் உள்ள உடைச்சு பாரு, பாத்தீங்கன்னா 2 சக்தியில இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 36வது சூராவுல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாசீன்ல சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லா ஜோடிகளையும் அவன் படைத்தவன் தூய்மையானவன். எதுல இருந்தெல்லாம் படைத்திருக்கிறான் பாருங்க. சும்மா அற்புதமான வார்த்தை. என்ன வார்த்தை போடுறான்? மிம்மா தும்பித்துல் அர்து, பூமியில முளைக்குமே அதுல இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன். மின் அம்புசிகும், இவர்களில் இருந்தும்
மனிதர்களாகிய இவர்களிலிருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன். மிம்மா லா யஅலமூன், எதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களோ அதுலயும் ஜோடியை படைத்திருக்கிறேன். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அடே தாவரத்திலையும் ஜோடியை படைச்சிருக்கிறேன், ஒன்னிலையும் ஜோடியை படைச்சிருக்கிறேன், நீ விளங்காம இருக்கிறிய. அதான் இது இப்ப விளங்கிட்டாங்க, அந்த காலத்துல விளங்காம இருந்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்கள் எதை இப்போது விளங்காமல் இருக்கிறார்களோ அதுலயும் ஜோடியை படைத்திருக்கிறேன். இப்ப விளங்கி சொல்றான், ஆமா எதுல எதுவுமே ஜோடியில இருந்து தப்பிச்சது கிடையாது. ஜோடிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருளை நீங்க காட்டவே இயலாது. எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதை துண்டு துண்டாக பிரித்து போனீர்களே ஆனால் அதனுடைய கடைசி துகள் இருக்குல்ல, அந்த துகளில் வந்து நிற்கும். அந்த துகளை எடுத்து உள்ள உடைச்சு பார்த்தீர்களே ஆனால், சக்தியை பார்த்தீர்களே ஆனால், அதுல ரெண்டு சக்தி இருந்து செயல்படும். அந்த ரெண்டு சக்தியும் சுத்தி வரக்கூடிய சக்தியும் இயங்கக்கூடிய ரெண்டு சக்தியும் சேர்ந்துதான் அந்த அணு. அந்த அணுவுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் அந்த பொருள் என்ன செய்யப்படுது, தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றதை பார்த்து அப்படி வியந்து போயிடுறோம். அப்ப வந்து இது எப்படி மனுஷன் சொல்ல முடியும்? உனக்கு தெரியாதலையும் ஜோடி இருக்குன்னு எப்படி சொல்ல இயலும்னு கேட்கிறேன். மனுஷன் சொல்ல இயலுமா? அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சொல்வதை பார்த்து இது இறைவேதன் அப்படி நம்ம வியப்புக்கு மேல போய்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா இது மனுஷன் சொன்னதா இருக்கவே முடியாது.